வெங்காயம் அல்லது கொத்து வெங்காயத்திற்கு உரித்தான சுவை மற்றும் காரம் காரணமாக அதற்குள்ள கேள்வி மிகவும் அதிகமாகும். சின்ன வெங்காயமற்ற சமையலறையை கண்டுபிடிப்பதென்பது எமது நாட்டில் மிக கடினமானதொரு விடயமாகும். சின்ன வெங்காயம் எமது நாட்டின் பிரதான பணப்பயிர்களில் ஒன்று. இந்த சின்ன வெங்காயத்தை உலர் மற்றும் இடைவளையங்களில் வெற்றிகரமாக பயிரிடலாம். எமது நாட்டில் நிலவும் கேள்விக்கு அமைய சின்ன வெங்காயத்தை செய்கை பண்ணப்படும் நிலப்பரப்பின் அளவை அதிகரிப்பதற்கும் ஓரலகு நிலப்பரப்பில் பெறப்படும் சராசரி விளைச்சலை அதிகரிப்பதற்கும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்காக எமது விவசாயிகளுக்கு தேவையான வெங்காய விதைகளை எமது நாட்டின் உள்ளேயே உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எமது விவசாய திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ரெட்டோனியன் பயிற்சியை தொடர்பாக நாங்கள் கருத்துவோமாயின் கிழக்கு மாகாணத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே கூடுதலான ரெட்டோனியம் பயிற்சியை கிழக்கு மாகாணத்திலே செய்யப்படுகிறது. குறிப்பாக நிலாவளி பிரதேசத்தில் இந்த பயிற்சியை நீண்ட காலமாக செய்யப்பட்டு வருகின்றது. இருந்த போதிலும் இந்த பயிற்சியில் எங்களது 2 பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்தோம். ஒன்று எங்களது விதை ஒனியன் கிடைப்பதிலான தொடர்பான பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாங்கள் இந்த புதிய அணுகுமுறை ஒன்றை நாங்கள் விவசாய திணைக்கள விரிவாக்க சேவையினூடாகவும் விதை நடுகை பிரிவினூடாகவும் நாங்கள் இணைந்து இந்த செயற்பாட்டை செய்கின்றோம். இது ட்ரூ சீட்ஸ் உற்பத்தி ரெட்டோனியனில் ட்ரூ சீட்ஸ் உற்பத்தியை நாங்கள் செய்கின்றோம். இந்த ட்ரூ சீட் உற்பத்தியை நாங்கள் பயன்படுத்துவதனூடாக எங்களது விதைகளுக்கான பல்புக்கான செலவினத்தை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் எங்களது ரெட்டோனியன் பயிற்சியை கூடுதலான புறவிட்டான ஒரு பயிற்சியாக நாங்கள் மாற்ற முடியும் என்ற அடிப்படையில் இந்த செயற்திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். இந்த செயற்திட்டம் உண்மையிலேயே அந்த ட்ரூ சீட் ப்ரொடக்ஷன் செய்வதனூடாக எங்களது விவசாயிகளுக்கான விதை நடுகை பொருட்களை வழங்குவது எங்களது மிக முக்கியமான நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் ஊடாகத்தான் இந்த பயிற்சியை ஆரம்பிக்கப்படுது. இது தொடர்ந்து நாங்கள் பல்வேறு கட்டங்களில் நாங்கள் செய்வதற்காக இது பண்ணுறோம். இது ஆரம்பகட்ட நிகழ்வு. இந்த ஆரம்பகட்ட நிகழ்வில் ஒரு சக்ஸஸான ஸ்டோரியாக நாங்கள் இதை கருதுகின்றோம். இந்த வயலை பார்த்தீங்கன்னா தெரியும், பூக்கள் பூத்து அறுவடை நிலைமையில் காணப்படுகின்றது. இந்த அறுவடை தொடர்பான தொழில்நுட்பங்களை விவசாய விரிவாக்க சேவை விவசாய போதனாசிரியர் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வளங்கள் ஊடாக நாங்கள் அறுவடையை பெற்று அது எங்களது பண்ணையினூடாக கொள்வனவு செய்யப்பட்டு மீண்டும் எங்களது விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக நாங்கள் செய்கின்றோம். இது உண்மையிலே முற்றுமுழுதாக எங்களது மத்திய அரசினூடாக வழங்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி நாங்கள் முற்றுமுழுதாக அவங்களுக்கு மானிய அடிப்படையில் நாங்கள் விதைகளை வழங்கி அந்த விதைகளை ஊடாக விவசாயிகளுக்கு விதை உற்பத்தியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். நாம் இப்பொழுது இருப்பது நிலாவளி பிரதேசத்திலாகும். இங்கு விவசாய திணைக்களத்தின் சிறிய வெங்காய விதை உற்பத்தி வேலை திட்டம் ஒன்று நடைபெறுகின்றது. இங்கு நாம் பயிரிட்டிருப்பது விவசாய திணைக்களத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதான சிறிய வெங்காய வர்க்கமான MICLO1 வர்க்கமாகும். இதன் அறுவடையின் தரம் மற்றும் விதை தோற்றுவிக்கும் அளவு என்பன மிகவும் உயர்வானதாகும். இந்த வர்க்கத்தின் உற்பத்தி அளவை அதிகரித்து மக்களிடையே பிரபல்யப்படுத்துவதே எமது விவசாய திணைக்களத்தின் பிரதான எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. அதற்கான விதை உற்பத்தி நடவடிக்கைகளே இங்கு நடைபெறுகின்றன. அதாவது இப்பிரதேச மக்களுக்கு தேவையான சிறிய வெங்காய விதைகளை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்ப உதவிகளை விவசாய திணைக்களத்தின் ஆராய்ச்சி அலகுகள் மற்றும் மகாயிலுப்பள்ளம களப்பயிர் ஆராய்ச்சி அலகு வழங்கி வருகின்றது. அதேபோல் இங்கு செய்கை தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகள் விதை மற்றும் நடுகை பொருள் அபிவிருத்தி நிலையத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்தோடு இங்கு விதை சான்றுபடுத்தல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த விதை உற்பத்தி நடவடிக்கைகளுக்காக மாகாண விவசாய திணைக்களங்களின் பங்களிப்பும் இவ்விவசாயிகளுக்கு கிடைக்கின்றது. இந்த செயற்பாடுகளின் ஊடாக நாம் எதிர்பார்ப்பது இந்த பிரதேசத்திற்கு தேவையான சிறிய வெங்காய விதைகளை இப்பிரதேசத்தினுள்ளேயே தயாரிப்பதாகும். இந்த வேலை திட்டத்திற்குரிய தேவையான நிதியுதவிகளும் பயிருக்குரிய தலைவர் வேலை திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது. உண்மையில் இப்பகுதி விவசாயிகள் பரவலாக இந்த வெங்காய செய்கையில் ஈடுபட்டாலும் இந்த விதை உற்பத்தி செயற்பாடானது புதியதொரு விடயமாகும். இந்த விவசாயிகளுக்கு நாம்
இந்த செயற்பாட்டிற்கான தொழில்நுட்ப உதவிகளை எந்நேரமும் விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றோம். அவர்கள் இதை பின்பற்றி மிகவும் சாதகமான முறையில் விதை உற்பத்தியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிகழ்ச்சியை பார்வையிடும் நீங்களும் இதுபோன்ற வேலை திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டிய தொழில்நுட்ப உதவிகளை வழங்க விவசாய திணைக்களம் தயாராக உள்ளது. எங்களுடைய நிலாவளி வலயத்தில் சின்ன வெங்காய செய்கை கிட்டத்தட்ட 100 ஹெக்டேர், அதே மாதிரி கும்பலப்பிட்டி 200 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 200 ஹெக்டேர் நிலப்பரப்பில் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இதுக்குரிய சின்ன வெங்காய பல்ப் கூடுதலாக நாங்கள் வடமாகாணத்தில் ஜஃப்னாவிலிருந்து கொண்டு வந்து தான் இங்கே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதன் காரணமாக இங்கே செய்யப்பட்டிருக்கும் சின்ன வெங்காய செய்கையில் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு வகையில் விவசாயிகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு கொண்டு வரக்கூடிய அந்த பல்பில் கூடுதலான பங்கசு பாதிக்கப்பட்ட விதை குமிழ்கள், மற்றது பூக்கள் உருவாகிற விதை குமிழ்கள் இங்கே கொண்டு வரப்பட்டு விவசாயிகள் பெரும் நஷ்டத்தில் இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் எங்களுடைய திருகோணமலை விவசாய பிரதி விவசாய பணிப்பாளர் காரியாலயத்தூடாக இந்த செயற்திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி கந்தலா விதை உற்பத்தி பண்ணையினூடாக மேற்பார்வையினூடாக இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 11 விவசாயிகளை நாங்கள் தெரிவு செய்து கிட்டத்தட்ட 60 கிலோ விதை வெங்காயம் வழங்கப்பட்டு இந்த விதை உற்பத்திக்காக நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த விதைகளிலிருந்து நாற்றுக்களை உற்பத்தி செய்து அவர்கள் நடுகை செய்யும்போது நம்பகத்தன்மை கூடுதலாக இருக்கும். அவர்கள் வெங்காய செய்கை கூடுதலான உற்பத்திகளை தரும் என்று. ஏன்னு சொன்னால் இது ஒரு பணப்பயிர் செய்கை. இதனால் நஷ்டங்கள் ஏற்படும் போது விவசாயிகள் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த விதையிலிருந்து அவர்கள் உற்பத்திகளை மேற்கொள்ளும் போது அவர்கள் கூடுதலான லாபங்களை பெறக்கூடியதாக அமையும். அதே போன்று இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தினால் இன்னும் எங்களுக்கு வாய்ப்பாக அமையும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் 200 ஹெக்டேருக்கு மேல் இங்கே செய்கை பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு 11 விவசாயிகளுக்கு தான் இந்த விதை உற்பத்தியை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இது போதாத காரணம் என்னென்னு சொன்னால் 11 பேரும் உற்பத்தி செய்து இந்த 200 ஹெக்டேரையும் கல்டிவேஷன் செய்ய முடியாது. ஆகவே இவர்களுக்கு இவ்வாறான நடைமுறைகளை தொடர்ச்சியாக செய்யும் இடத்து இந்த விதை உற்பத்தியின் ஊடாக நாற்றுக்களை உற்பத்தி செய்து அவர்கள் உற்பத்தி செய்து கூடுதலான விளைச்சலை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது முதலாவதாக நாங்கள் நிலாவெளி பிரதேசத்தில் எங்களது கந்தலா SPMDC அதாவது விதை காரியாலயத்தினூடாக நிலாவெளி பிரதேசத்தில் முதலாக செய்யும் ஒரு விதை உற்பத்தி திட்டம். அதன் அடிப்படையில் எங்களது எக்ஸ்டென்ஷன் அதாவது விரிவாக்கல் பிரிவு காரியாலயத்தினூடாகவும் விதைகளை பெற்று விவசாயிகளுக்கு தந்து நாங்கள் அவர்களது விதை உற்பத்தியை அதிகரிப்பதற்காகவும் மற்றது அவர்களுடைய வெங்காயத்தின் தேவையை குறைத்து விதைகளின் பூவிலிருந்து வரும் விதைகளின் தேவையை அதிகரித்து அதனூடாக அவர்களது செலவுகளை குறைப்பதற்காக இந்த விதை உற்பத்தியை அதிகரித்து எங்களது விவசாயிகளுக்கு அதிகப்படியான லாபத்தை பெற்றுத்தரும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம். மற்றும் இதை எங்களது விதை காரியாலயமே மீள பெற்றுக்கொள்ளும். அதாவது பர்ச்சேசிங் நாங்களே செய்து சீட் சர்டிஃபிகேஷன் சென்டர் அவங்களுக்கு கூடாக எங்களது விதைகளை பீஜ சர்டிஃபைட் பண்ணி அதை நாங்கள் மீண்டும் இவர்களுக்கு காசு கொடுத்து மீண்டும் அதை பெற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய ஆதாயத்தை பெற்றுத்தருகின்றோம். மேலும் இந்த விவசாயிகளையும் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அவர்களையும் எங்களது ஹெட் ஆஃபீஸ் அதிகாரிகளோட 3 டிவிஷனையும் இணைத்து நாங்கள் விவசாயிகளுக்குரிய பெரும்பாலான உதவிகளை செய்து அவர்களுக்குரிய லாபங்களை பெற்றுத்தருவது எங்களது நோக்கமாக இருக்கின்றது. நாம் நீண்ட காலமாக 1 ஏக்கருக்கு மேல் 2 ஏக்கர் வரையில் விவசாயம் செய்து வருகிறோம். எங்களுக்கு
சின்ன வெங்காயத்தின் விதைகளை யாழ்ப்பாணத்திலிருந்து தான் நாம் பெற்று வருகிறோம். அந்த பெற்று வருவதற்கு எங்களுக்கு அதிகமான செலவுகளும் நேரங்களும் அதிகமாக செயல்படுகிறது. அதைத்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இந்த சின்ன வெங்காய உற்பத்தி விதை உற்பத்தியை பார்வையிட்டு அதன் மூலம் நாங்கள் வெற்றி அடையலாம் என எதிர்பார்த்திருந்தோம். அதற்கு நாங்கள் எங்களுடைய விவசாய திணைக்களம் திருகோணமலை மாவட்ட விவசாய பிரதி பணிப்பாளர் ஊடாக எங்களுக்கு விதைகளை பெற்றுத் தருவதற்கு அவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள். அதற்கு நாங்கள் கந்தளாய் விவசாய உற்பத்தி நிலையத்தினால் விதை உற்பத்தி பண்ணையினால் எங்களுக்கு விதை பொருட்கள் சின்ன வெங்காய விதையை தந்து உதவி செய்தார்கள். அவற்றை நாம் திறம்பட செய்து அதற்றின் மூலம் நல்ல பலனை பெற்று சிறந்த விதையை உறுதியான உண்மையான விதையை பெற்று கலப்பணம் இல்லாத விதையை நாங்கள் பெறுவதற்கு நல்ல ஆலோசனையும் உதவியும் செய்த திருகோணமலை விவசாய திணைக்களத்திற்கும் மற்றும் கந்தளாய் விவசாய உற்பத்தி பண்ணைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த விதை உற்பத்தியை மீண்டும் அதிகமாகவும் சிறப்பாகவும் செய்வதற்கு முயற்சிக்கின்றோம்.